ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இடியப்பத்துக்கு சைடிஷான சொதி செய்ய போகிறேன் பாருங்கள். அதுக்கு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். பல்லாரி பெரிய பல்லாரியாக 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல சைஸில் கட் பண்ணணும். ஒரு பெரிய தக்காளி, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு வேறு எந்த பொடியும் மிளகாய் பொடி எதுவுமே கிடையாது. பச்சை மிளகா ஒன்று தான் காரத்துக்கு. கருவேப்பிலை, தேங்காய் பால் நல்ல கெட்டியான பாலாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு முக்கியமே தேங்காய் பால் தாங்க. தேங்காய் பால் ஊற்றினா தான் சொதி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து சின்னதாக ஒரு பட்டை போட்டுக்கிறேன் வாசனைக்காக. ஒரு ஏலக்காய் பிச்சு போடுறேன். பிரியாணி எல்லாம் சின்னதாக போடணும், பெருசாக போடக்கூடாது. ஏன்னா ரொம்ப வாசனையாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இது கூட கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லைட்டாக உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். சீரகம் கொஞ்சம். அது பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து இந்த வெங்காயத்தை போட்டுக்குவோம். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் போட்டுக்குவோம். பச்சை மிளகா, இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதோட மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். இது லைட் லெமன் கலரில் இருந்தால் தான் இது வந்து நல்லாயிருக்கும் இந்த சொதி. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்குங்க, ஏன்னா தேங்காய் பால் இருக்கனால ரொம்ப வேண்டாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணியாக சொதி போயிடும். கொஞ்சம் இந்த வெங்காயம் வேகிறதுக்காக இந்த தண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி வற்றிருச்சு. இப்போ வந்து இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் எடுத்து இதில் மசிச்சு விடுவோம். நல்லா இப்படி மசிச்சு விடணுங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் இப்படி கையில் அப்படி மசிச்சு விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதில் இந்த பாலை ஊற்றிக்குவோம், தேங்காய் பாலை. நல்லா கெட்டியான பாலாக எடுத்து ஊற்றினாதாங்க இந்த சொதிக்கு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பால் வந்து கொதிச்சிடக்கூடாது. லைட்டாக சூடானதும் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடணுங்க. கொதிச்சா தேங்காய் பாலில் திரண்ட மாதிரி ஆயிரும், அதனால் கொதிக்கக்கூடாது. பாருங்கள், லைட்டாக சூடாக வந்துருச்சு பாருங்கள். இந்த ஓரமெல்லாம் லைட்டாக சூடாகுது பாருங்கள். இதுக்கு மேலே இதை வந்து கொதிக்க விட வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். பாருங்கள், இந்த சொதி வந்து இடியப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சொதி வந்து இடியப்பத்துக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியப்பத்துக்கு மட்டும்தான் இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா காரம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.